மிதுன ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இந்த மாதத்தில் இருக்கார். அப்போ சூரியன்கிட்ட தலைமை பொறுப்பு வாங்கக்கூடிய கிரகம் இருக்கிறனால படித்த குழந்தைகளுக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது. ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாம். என்ன ஒன்று அப்பாவுக்கு ஆகாது. மிதுன ராசியில் உள்ள பெண்கள் தாங்க பாவம். ஆண்களை கூட ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துடலாம். பெண்கள் பாவம். ஏன்னா கல்யாணங்காட்சி ஆயிட்டா கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லை, ஒரே வீட்டில் பிரிஞ்சு தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய தன்மை. மிதுன ராசிக்கார பெண்கள் பாதி பேர் திருமணமாகி பிரிஞ்சு தான் இருப்பீங்க. பிரிஞ்சதோடனே ஆண் வர்க்கத்தையே வெறுக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படும். ஏன் மிதுன ராசி ஜாதகம் ஒரு கன்னியா ஸ்திரீ ஜாதகம், சிஸ்டர் ஜாதகம்னு சொல்லலாம். நிறைய பேர் நர்ஸாக தான் இருப்பீங்க. தாய்மை குணம் அதிகமாக இருக்கும், பாசம் அதிகமாக இருக்கும். இருந்திருந்தால் கூட உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானுடைய பெயர்ச்சி ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பெயர்ச்சி ஆகியிருக்கிறார். அப்போ சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் கர்ம சனியாக இருக்கார். கர்ம சனினா முன்னோர் வழிபாடோ குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா கர்ம பலனுன்னா ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய சனீஸ்வர பகவான் என்ன தொழிலில் இருக்காரோ அந்த தொழில்காரகன் கெட்டு போச்சுன்னு 2026 ஜூலை மாத 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் பலவீனங்கள். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான், விஷ்ணு பெருமான். அழகான, அன்பான, பண்பான, படித்த ஜாதகம். பாசத்துக்கு முன் உதாரணம் நீங்கள் தான். பொது சேவை செய்கிறாங்கல்ல, அந்த பொது சேவை செய்யக்கூடிய தன்மை உடையவங்க நீங்கள் தான். நர்ஸாக நிறைய பேர் இருப்பீங்க, டாக்டராக இருப்பீங்க. பல பேர் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸஸ் படிக்கணும், எம்பிஏ படிக்கணும், எல்எல்பி படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் ஆகணும், புலனாய்வுத்துறையில் வேலை பார்க்கணும், அரசு சம்பந்தப்பட்டத்தில் நிர்வாகத்தன்மையான ஒரு வேலை பார்க்கணும் கொள்ளக்கூடிய ஆசைகளில் சிறு வயசுலேயே அந்த ட்ரீமோடு வாழக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைங்க தான் நீங்கள். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க். உங்களை பார்த்து அடுத்த தாய்மார்கள் மெய் சிலுப்பாங்க. உன் குழந்தை எப்படி இப்படி நல்லா படிக்கு அப்படின்னு சிறு வயசுலேயே உங்கள் மேலே போராமப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தருணம். அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி நிறைய பேர் இருப்பாங்க. முன்னோர் மூத்தோர் சொத்து ஏக்கர் கணக்கில் இருக்கும். அதை பற்றிலாம் கவலை இருக்காது. படிப்பு, வேலை, திருமணம், குழந்தைகள், வாழ்க்கை, அப்புறம்தான் மற்றபடி எல்லா அமைப்பும் வரும். பொதுவாக இந்த மிதுன ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இந்த மாதத்தில் இருக்கார். அப்போ சூரியன்கிட்ட தலைமை பொறுப்பு வாங்கக்கூடிய கிரகம் இருக்கிறனால படித்த குழந்தைகளுக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது. வெளிநாடு வெளிதேசத்தில் பிரவேசம் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவங்க வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு வேலைகள் கிடைக்க போகுது. சுப காரியங்கள் நடக்க போகுது. கால தாமதமாக திருமணம் நடந்திருக்கக்கூடிய தருணம் உடையவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாம். என்ன ஒன்று அப்பாவுக்கு ஆகாது. உடல்நல குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. தாய்க்கும் ஆகாது, தாய் மாமாவுக்கும் ஆகாது. அந்த தாய் மாமாவுக்கும் ஆகாம நேரங்கள்லையும் அவர்களுக்கும் உடல்நல குறைவும் மனசோர்வும் ஒரு டிப்ரெஷனோ ஏற்படக்கூடிய தருணமும் உண்டு. மிதுன ராசியில் உள்ள பெண்கள் தாங்க பாவமே சொல்லுவேன். ஆண்களை கூட ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துடலாம். பெண்கள் பாவம். ஏன்னா கல்யாணங்காட்சி ஆயிட்டா கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லை, ஒரே வீட்டில் பிரிஞ்சு தான் இருப்பீங்க ஒரு சில ஜாதகம். ஏன்னா உங்களுடைய தன்மை அப்படி. அப்போ முடிஞ்ச அளவுக்கு அனுசரணையாக அனுசரித்து வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் போகணும். எவ்வளோ தான் அடித்தாலும் என்ன பண்ண முடியும், தாங்கித்தானே ஆகணும். அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் மிதுன ராசிக்கார பெண்களுக்கு இருந்திருந்தால் கூட ஆண் ராசி தான், அதில் குறை கிடையாது. கணவர் 8 அடி பாஞ்சா நீங்கள் 16 அடி பாய்வீங்க. அந்த மாதிரி தருணம் இருக்குது. இருந்திருந்தாலும் தன்னுடைய பிள்ளை குட்டிகளை வளர்க்கக்கூடிய தருணத்துக்காக
ஓடி ஆடி அலைஞ்சு திரிஞ்சு இந்த பிள்ளைகளுடைய படிப்பும் சாப்பாடும் படிப்பும் கொடுக்கணுங்கிறதுக்காக ஓடுவீங்க. மிதுன ராசிக்கார பெண்கள் பாதி பேர் திருமணமாகி பிரிஞ்சு தான் இருப்பீங்க. பிரிஞ்சிருந்தோடனே ஆண் வர்க்கத்தையே வெறுக்கக்கூடிய தருணங்கள் ஏற்படும். ஏன் உங்கள் ஜாதகம் மிதுன ராசி ஜாதகம் ஒரு கன்னியா ஸ்திரீ ஜாதகம், சிஸ்டர் ஜாதகம்னு சொல்லலாம். இல்லறத்தில் பற்றற்ற நிலையில் இல்லறத்தை விட்டு பிரிஞ்சிட்டு ஆன்மீக தொடர்புடையதோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு பொது சேவையோ தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கோ தன்னுடைய அக்கா தங்கச்சி குழந்தைகளுக்கோ தனக்காக வாழாமல் பிறருக்காக அர்ப்பணிக்கக்கூடிய தருணம் உடையவங்க மிதுன ராசிக்கார பெண்கள். நிறைய பேர் நர்ஸாக தான் இருப்பீங்க. தாய்மை குணம் அதிகமாக இருக்கும், பாசம் அதிகமாக இருக்கும். இருந்திருந்தால் கூட உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானுடைய பெயர்ச்சி ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பெயர்ச்சி ஆகியிருக்கிறாரு. அப்போ சுப காரியங்களுக்கு பஞ்சம் இல்லை, சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இல்லை. படித்தவங்களுக்கு கிடைச்ச வேலை பிடிச்ச வேலை கிடைக்க போகுது. கணவன் மனைவி பிரிஞ்சவங்க, ஏன்னா குருன்னாவே பிரிவு. அப்போ குரு பகவான் இருந்து உங்கள் ஜாதகத்திலேருந்து பெயர்ச்சி ஆயிட்டார். இப்படி பிரிஞ்சவங்களும் ஒன்று சேரக்கூடிய தருணம் நேரங்காலங்களும் வரப்போகுது. துதித்திடுவீங்க உங்கள் குலதெய்வத்தை. குலதெய்வ வழிபாட முறையாக பிடிச்சிக்குங்க. சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் கர்ம சனியாக இருக்கார். கர்ம சனினா முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா கர்ம பலனுன்னா ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய சனீஸ்வர பகவான் என்ன தொழிலில் இருக்காரோ அந்த தொழில்காரகன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நல்லா படிச்சிருந்து நல்ல ஒரு தொழிலை மேன்மை பண்ண சொல்லும் போது வேலை கிடைக்காட்டி வீட்டில் உட்காந்து தான் சாப்பிட்ணும். அந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது கூட பசிக்காது, நல்ல துணிமணி உடுத்த முடியாது, 4 பேர்கிட்ட சகஜமாக பேச முடியாது. இருட்டு வீட்டுக்குள்ளேயே கூண்டுக்குள்ளே அடைஞ்ச கிளி மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும். நல்ல ஒரு நண்பர்கள் கூட இருக்க மாட்டாங்க. இதோடைய டிப்ரெஷன் தான் கர்ம பலன். இல்லை உங்கள் நல்ல கன்சர்னில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில் முறையில் பல இடையூறுகள் வரக்கூடிய தருணமும் வரும். கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட ஒட்டுணர்ந்து வாழுங்க. போராமப்படாதீங்க. தாய் தகப்பனோட அனுசரித்து வாழுங்க. இப்படிலாம் பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்படைகிறதுக்கான நேரம் இந்த மாதம் கூட சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.